ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மனோஜுங்க அரவிந்த் கார் அக்சசரிஸ்ல இருந்து. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா கியா செல்டாஸ். இது ஒரு பேஸ் வேரியன்ட். ஸோ ஒரு கியா செல்டாஸ் கஸ்டமரா நீங்க ஒரு பேஸ் வேரியன்ட் எடுத்தா என்னெல்லாம் அக்சசரிஸ் நம்மளால அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல என்னெல்லாம் ஒர்க் நம்ம பண்ணிருக்கோங்கிறது வாங்க வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஐட்டம் வைஸா பாத்துருவோங்க. ஓவர்வியூவா ஒன்னு ஃபர்ஸ்ட் நம்ம மிரர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பேஸ் வேரியன்ட்ங்கிறதுனால மேனுவல் மிரர்ஸ் தான் வரும் இது உங்களுக்கு. ஸோ இது நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த மேனுவல் மிரர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பர் ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ்ங்கிறது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராப்பரா ஃபோல்ட் ஆகும், தென் அன்ஃபோல்ட் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கியாவோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ அது ப்ராப்பரா ஸ்விட்சஸ்ல இருந்து வயரிங்ஸ்ல இருந்தாலுமே ஓ ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடியோஸ் பாத்திரலாம். ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா செல்டாஸ் இது வரைக்கும் நம்ம லைக் ப்ளாபங்க்ல 9 இன்ச்சஸ் பண்ணிட்டு இருந்தோம். சாருக்கு வந்து இந்த ப்ளாபங்க்ல ஜமைக்கா அப்படிங்கிற ஒரு மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. 10.33 இன்ச்சஸ்ல ப்ராப்பரா ஒரிஜினாலிட்டி ஸ்பாயில் பண்ணாம ப்ராப்பரா ஆல்டர் பண்ணி உட்கார வச்சிருக்கோம். நான் உள்ள உங்களுக்கு காட்டுறேன் வீடியோல. ஸோ ஜமைக்காவோட 4 GB ரேம் இருக்கு.